ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா 2024 கண்டிப்பாக எம்பி எலெக்ஷன்ஸ் வருது. அதற்காக நிறைய பேர் புதுசாக ஓட்டு லிஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, புதுசாக பதிவு பண்ணுறதுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இவங்களுக்கு 2024க்கான ஓட்டர் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் கண்டிப்பாக உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கான வெப்சைட்டையும் லிங்கையும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓட்டர் ஐடி நம்ம எப்படி புதுசாக அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக நம்ம பார்க்கலாம். அதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நியூ லிஸ்ட்டையும் இப்போ அரசாங்கம் வெளியிட்டிருக்கு. அதையும் எப்படி பார்க்கறது, புது ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ஆண்டும் நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட்டுடைய லிஸ்ட் கொடுப்பாங்க. அது போல தான் இந்த 2024க்கான இந்த ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நான் அந்த லிஸ்ட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது பிறகு ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நீங்கள் உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கீழே கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணினாலும் இந்த பேஜ் முடியும். நீங்கள் ஓட்டர் லிஸ்ட் 2024 போட்டிங்கன்னா எலக்ட்ரல் ரோல் சம்மரி ரிவிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன்ஸ் 2024 இருக்கும். இது வருடம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் ஃபைனல் சம்மேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் 2024 அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாக்காளர் பட்டியல் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிடுங்க. அதன் பிறகு உங்களுடைய சட்டமன்ற தொகுதியும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு சமர்ப்பிக்கன்னு வரும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய எல்லா ஊருடைய தெருடைய பெயரும் இருக்கும். ஸோ இதில் எல்லா ஊருடைய பிடிஎஃப்பும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். அதில் எதில் உங்களுடைய பெயருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ப்ளூ கலர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்காக ஒரு கேப்ஷா கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அதையும் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் கீழே சமர்ப்பிக்கன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிடிஎஃபாக நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை கொடுத்த பிறகு உங்களுடைய பிடிஎஃப் டவுன்லோட் ஆகியிருக்கும். எப்போ வழங்கப்பட்டது, என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுடைய புகைப்படம்லாம் இருக்கும். அதாவது எந்த லொக்கேஷனுடைய புகைப்படமும் இருக்கும். அதற்கு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுடைய எல்லாருடைய பெயரும் பக்கத்தில் ஃபோட்டோஸ் அவைலபிள்னு கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு பிரிண்டோட ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஈஸியாக நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். உங்கள் பேருக்கான கண்ட்ரோல் F கொடுத்தீங்க அப்படின்னா சர்ச் ஐக்கான் வந்துடும். இதில் நம்மளுடைய நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் உங்களுடைய ஊரில் உங்கள் பெயர் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி எளிமையாக இந்த மாதிரி ஓட்டர் லிஸ்ட்டில் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஓட்டர் ஐடியை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக பார்க்கலாம். அதற்கான வெப்சைட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு ஓட்டர் ஐடின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் NVSPன்னு இருக்கும். இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வெப்சைட்டை ஸ்ட்ரெயிட்டாக வரதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுதான் ரீசெண்டாக அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஓட்டர் ஐடிக்கான வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். நல்ல ஒரு டெக்கரேஷனோட கொடுத்துருக்காங்க. நாம் இதில் மேக்ஸிமம் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய ஓட்டர் ஐடி நம்ம கிரியேட் பண்ணுறது. இன்னொன்று இருக்கிற ஐடியில் உங்களுக்கு எதனா கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த கரெக்ஷனை நம்ம செய்யக்கூடிய ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதற்கான ஃபார்ம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார்ம் 6 நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது வரும். அப்படி இல்லை என்னுடைய ஓட்டர் ஐடி இருக்குது, கரெக்ஷன் நேமு, டேட் ஆஃப் பர்த்து அல்லது பெயர்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்ம் 8 நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் கரெக்ஷன் பண்ணலாம். அதற்கு முன்னாடி இந்த ஒரு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபைல் தேவைப்படும். ஸோ அந்த ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த சைடில் சைன் அப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர், அதுக்கு கீழே கேப்சா இருக்கும். அதையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேப்சா போட்ட பிறகு உங்களுடைய நேம் எல்லாமே கேட்டிருக்கும். நீங்கள் ஒரு நபர் ஒரு முறை தான் இந்த ப்ரொஃபைலை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் OTP போட்டுட்டு நீங்கள் வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஒரு லாகின் பேஜுக்கு உங்களால் வந்துட முடியும். இந்த லாகின் பேஜில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், கீழே கேப்சா அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு OTP வரும். ஸோ அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போது நீங்கள் கேப்சா போட்ட பிறகு ரெக்வெஸ்ட் OTPன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் OTP போட்ட பிறகு கீழே உங்களுக்கு உடனே OTP உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அந்த OTPயை போட்டுட்டு வெரிஃபை லாகின் அதை கொடுத்துருங்க.
இப்போது நீங்கள் லாகின்குள்ளே வந்துட்டீங்க, உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் புது பதிவு பண்ணணும் அப்படின்னா லாகின் வந்து இப்போ பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள் ப்ரொஃபைல்குள்ளே இருக்கீங்க. இதில் டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணி இருக்கீங்கன்னா அதனுடைய ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணி பார்க்கணுன்னா இந்த ஒரு ஆப்ஷனையும், உங்களுக்கு என்னுடைய பேர் ஓட்டர் இல்லை இருக்கா இல்லை இந்த தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையாங்கிறத இந்த சர்ச் இன் எலக்டோரல் ரோல் மூலிமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அல்லது நான் ஓட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன், அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனும் இதில் வந்து பார்க்கலாம். இதுக்கு எப்பிக் டவுன்லோட் இருக்குது. அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த ஓட்டர் ஐடியை நீங்கள் அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 விஷயம் கம்பல்சரி உங்ககிட்ட வந்து இருந்தே ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று உங்களுடைய ஆதார் கார்டு, இன்னொன்று உங்களுடைய ஃபோட்டோ இருந்தாவே இந்த ஓட்டர் ஐடியை நம்ம எளிமையாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஆதார் கார்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் உங்களுடைய பெயரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஓட்டர் ஐடியை நம்ம அப்ளை வந்து பண்ண போகிறோம். இந்த ப்ரூஃபை தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் வந்து ஆதார் கார்டு ப்ளஸ் ஃபோட்டோ இந்த 2 மட்டும் இருந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியை நம்ம எளிமையாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஒருவேளை நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், என்னுடைய பேர் வந்து வேறு மாநிலத்தில் இந்த ஓட்டர் ஐடி இருக்குது, நான் தமிழ்நாட்டில் பண்ணால் வருமா வராது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழைய ஓட்டர் ஐடி இப்போ ஆன்லைனுக்கு வரதுக்கு முன்னாடி பழைய ஓட்டர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா பழைய ஓட்டர் ஐடிலாம் ஆன்லைனில் வந்து இருக்காது. ஸோ அதனால் அப்ளை வந்து பண்ணி ஒரு இடத்துல நீங்கள் வாங்கிக்க முடியும் ஆன்லைன் மூலிமா. ஒருவேளை ஆன்லைனில் நீங்கள் வந்து சப்போஸ் எக்ஸாம்பிள் இப்போ கர்நாடகாவில் இருக்கீங்கன்னா அங்கேயும் எனக்கு ஆதார் கார்டு இருக்குது, ஒருவேளை கர்நாடகாவில் என்னுடைய ஓட்டர் ஐடி இருக்குது, இப்போ நான் தமிழ்நாட்டில் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வாங்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆதார் கார்டுடைய நம்பரை இப்போ எல்லாருமே லிங்க் பண்ண வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மூலிமா நம்மளுடைய இந்த இந்தியாவில் மாநிலத்தில் ஒரு நபருக்கு ஒரு மாநிலத்தில் தான் ஒரு ஓட்டர் ஐடி இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸும் வந்து இருக்குது. அதனால் இந்த ஒரு டவுட் வந்து கண்டிப்பாக தேவையில்லை. ஆன்லைனில் கர்நாடகாவில் பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வந்து வராது. ஒருவேளை தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கீங்க கர்நாடகாவில் வேணும்னாலும் உங்களால் பண்ண முடியாது. ஆதார் கார்டு லிங்க் ஆயிருந்துச்சுன்னா ஒரு நபருக்கு ஒரு மாநிலத்தில் தான் ஓட்டர் ஐடி வந்து கிடைக்கும். இதை வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபார்ம் 6 நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் 6ல் உங்களுக்கு இந்த சைடில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றா நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடாக இருந்தால் தமிழ்நாடு வந்து கொடுத்துருங்க, இல்லை வேறு எதனா மாநிலமாக இருந்தால் வேறு மாநிலம் கொடுத்துருங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வரீங்க அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அசம்பிளி கன்ஸ்டிடியூவன்சி வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருங்க. இப்போதைக்கு நான் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து உங்களுடைய இந்த ரெட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை மேனிட்டரியாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய நேம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணுற மாதிரி வரும். அதன் பிறகு தமிழில் அதுவே உங்களுக்கு பெயர் காட்டும். ஒருவேளை அந்த பெயர் தமிழில் தவறாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டேன், என்னுடைய பெயர் தமிழில் தவறாக இருக்குது. இதை வந்து நான் இந்த சைடில் கீபோர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதன் மூலிமா எதனா கரெக்ஷன் வந்து பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு பழக உங்களுக்கு இந்த டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டில் உங்களுக்கு மைண்ட் செட் ஆகிடும். நீங்கள் இதில் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட் வரமாட்டேங்குது. நான் ட்ரையும் வந்து பண்ணி பார்த்துட்டேன். இப்போது இதை நான் வந்து மேனுவலாக தான் இப்போ நான் டைப் பண்ணி ஆகணும். இப்போ நான் ஒரு நேம் வந்து கொடுத்துருக்கேன். இந்த நேம் தமிழில் வந்து கரெக்டாக நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ நான் இதை வந்து கரெக்டாக வந்து கொடுக்கறதுக்கு கீபோர்டில் ஷிஃப்ட்டையும் ஆல்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னோடய பேரை கொடுத்த பிறகு கீழே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. 3.5லேருந்து 4.5க்குள்ளே இருக்கணும். என்னுடைய ஃபோட்டோயும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைஸ் எவ்வளோ ஜூமில் வேணுமோ இந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு ஃபோட்டோ வரும். இதுதான் உங்களுக்கு ஓட்டர் ஐடியில் பிரிண்ட் ஆகி வரும். இப்போதைக்கு இப்போ கரெக்டாக இருக்கிறதுனால சேவ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்த பிறகு உங்களுக்கு ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வரும். இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஐக்கான் வந்தால் மட்டும்தான் உங்களால் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போக முடியும். அடுத்தது உங்களுடைய ஃபாதர் நேமை வந்து கொடுத்துருங்க. இதில் ஃபாதர் நேம் அல்லது மதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், ஒய்ஃப்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அந்த நேம் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும் தான் ஆன்லைனில் உங்களுடைய ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ண முடியும். அதனால் இந்த மொபைல் நம்பரை வந்து கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஃபைனல் சப்மிஷனில் உங்களுக்கு ஓடிபி வந்து வரும். ஸோ அதனால் கரெக்டாக உங்கள் மொபைல் நம்பரை வந்து கொடுத்துங்க. இது வந்து கொடுத்துட்டு மெயில் ஐடி மேனிட்டரியில் ஆனால் கம்பல்சரி உங்கள் மொபைல் நம்பரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. உங்கள் ஆதார் நம்பர் இருக்கும். இதில் வந்து உங்களுடைய ஆதார் நம்பரையும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் நம்பர் கரெக்டாக போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஃபீமேலாக மேல் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே போல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த டேட்டு ப்ரூஃப் நம்ம வைக்கணும். ஸோ டாக்குமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபார் த ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்னுக்கும் இதில் வந்து ஆதார் கார்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இல்லை இந்தியன் பாஸ்போர்ட் கூட வைக்கலாம். இல்லை 10th 12th மார்க் ஷீட்டும் இதில் வந்து வைக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து ஆதார் கார்டு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஆதார் கார்டு சூஸ் பண்ணிவிட்டு என்னோட ஆதார் கார்டை நான் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு
PNG இல்லை JPEG இல்லைன்னா உங்களுக்கு PDFல 2 MB இருக்கணும். இப்போதைக்கு நான் அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து உங்களை அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் அதாவது இந்த ரெட் மார்க் இருக்கோ அதெல்லாம் முக்கியமாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய டோர் நம்பரை போட்டுக்கோங்க. அடுத்து உங்களுடைய வில்லேஜை வந்து போட்டுக்கோங்க. அடுத்து உங்கள் போஸ்ட் ஆஃபீஸையும் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோடை வந்து கொடுத்துருங்க. அடுத்து உங்களுக்கு என்ன தாசில் என்ன தாலுக் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், அதையும் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் டிஸ்ட்ரிக்ட் அதாவது இப்போ உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு வைக்கலாம். ஸோ ஆதாரில் எப்படி இருக்கோ அதே போல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து வேறு எதுவும் டாக்குமெண்ட்ஸ் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு மூலியமாகவே உங்களால் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து எனேபிள் ஆச்சுன்னா தான் உங்களால் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போக முடியும். இப்போ இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டகரி டிசபிலிட்டி வெறும் ஜஸ்ட் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அது வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கூட வீட்டில் யாராச்சும் இருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா இந்த ஒரு டீட்டெயிலை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. இதில் உங்கள் வில்லேஜை வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டையும் வந்து கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருக்கிற மாதிரி போடணும். இப்போ இந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களா, அந்த அட்ரஸில் நீங்கள் கடந்த எத்தனை வருஷமாக இருக்கீங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். மந்த்தையும் இயரை மட்டும் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். இதில் கேலண்டர் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற மாதிரி வந்து போட்டுருங்க. போட்டுட்டு பிளேஸ் உங்களுடைய வில்லேஜ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு கேப்சா வரும். இந்த கேப்சா வந்து டைப் பண்ணிக்கோங்க. கேப்சா டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் சென்ட் ஓடிபின்னு இருக்கும். அந்த உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ் ஆகும். இப்போ சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் வந்து இதில் சப்மிட் பண்ணிக்கோங்க. கொடுத்த பிறகு ப்ரீவியூ அண்ட் சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே ஷோவாக இருக்கும். இதெல்லாமே செக் வந்து பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மறுபடியும் இது வந்து அப்ரூவ் ஆயிருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. அதன் பிறகு உங்களுடைய ஸ்டேட் டைம் கொடுத்துட்டு சப்மிட் வந்து கொடுத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். சப்மிட் நம்ம எப்போ பண்ணியிருக்கோம், எப்போ உங்களுக்கு வெரிஃபை வந்திருக்கு, அக்செப்ட் ஆயிருக்கு, உங்களுடைய எபிக் நம்பர் என்ன அப்படிங்கிறத கீழே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓட்டர் ஐடியை சென்ட் பண்ணுற ட்ராக் பண்ணிக்கிறதுக்கான நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி நம்ம வீட்டுக்கே இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் கார்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதற்கான ஒரு இதையும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு பிவிசி கார்டில் ஓட்டர் ஐடியை கவர்மெண்ட்லேருந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மூலிமா ஈஸியாக வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியை இலவசமாகவே நம்ம ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்க பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.